காலபுருஷனுக்கு ரோகம், காலபுருஷனுக்கு சத்துரு, காலபுருஷனுக்கு பகை. ஏற்கனவே காலபுருஷனுக்கு பாருங்கள், ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் துறையில் என்ன சொல்கிறோம், நம்ம துறையில் செவ்வாயும் புதனும் ஆகாது, குருவும் புதனும் ஆகாது. அதுதான் ஆகாதுன்னு அந்த 5வது பாவத்தில் வைக்கக்கூடாது, அது ஒரு 7வது பாவத்தில் வைக்கக்கூடாது. அதுவும் பாருங்கள் 3, 6 பாவத்தில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, காலபுருஷனுக்கு 3, 6 பாவத்தில் வச்சுருக்காங்க. அப்போ காலபுருஷனுக்கு 3, 6 பாவத்தில் இருக்கும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக, ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்கும். தைரியத்தோடு இருங்க. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் துளிர் விட்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க கொண்டு இருக்குங்க. இந்த குரு பயிற்சி பகையாக இருந்தாலும் அந்த குரு 5ஆம் பார்வையாக இருப்பதனால் உங்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும், எதுவுமே உங்களுக்கு எட்டாத உயரத்தில் இல்லை. எந்த பொருள் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எட்டாத இடத்தில் இல்லை. அப்ப என்ன செய்யணும், முயற்சி செய்வனுக்கு அந்த வானமே எல்லை, முயற்சி செய்பவனுக்கு அந்த வானமே எல்லை. அதனால் உங்களுக்கு இனிமேல் இல்லை தொல்லை. பார்த்தீங்களா, எந்த தொல்லையும் இல்லை. இப்போ உங்களுக்கு காலபுருஷனுக்கு நல்ல 6ல் இருக்கார் ஒழிய கேது இருக்காரு. 2வது ராகு கேது பார்க்குறாரு. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தை கன்னி ராசியை குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. மே மாதம் வரையும் முதல் சுற்று, முதல்ல இருக்கிற 4-5 மாதத்துக்கு இன்னும் இதுவரையும் உங்களுக்கு அந்த தசாபத்தில் ஏதாவது ஒரு மைனஸாக போயிடுச்சு. அப்போ கன்னி ராசிக்கு என்ன மைனஸுங்கிறீங்க, குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி. இதுதான் மெயின். கன்னி ராசிக்கு முதல்ல எடுத்தோன்னே பகை, முதல்ல எடுத்தோன்னே நம்மளை சரண்டட் ஆக்குறது, எடுத்தோன்னே நம்மளை அப்படியே பித்தனாக்குறது, பேயனாக்குறது யாரு, புதன் திசையில் குரு, குரு திசையில் புதன். இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாயிட்டான சுக்கிர திசையில் சூரிய புத்தி. அப்போ கன்னி ராசிக்கு 6வது ராசி, உங்கள் ராசி 6வது ராசி, உங்களுக்கு கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம். அப்போ சுக்கிர திசையில் சூரிய புத்தி. அப்போ சூரியன் எங்கே இருக்கிறான், உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறான். அப்போ சூரியன் 12 இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வான், 12க்குரியவன் 12ல் இருக்கிறான். காலபுருஷனுக்கு 5ல் இருக்கிறான், உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறான். அப்போ 12ல் இருக்கும்போது உங்களை என்ன செய்வான், அப்படியே இறுக்கி பிடிச்சிருவான். அப்படியே இறுக்கி ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறான். மோசமான நிலைமையில் இருந்தாலும் பல்ல பிடுங்கினாலும் பாம்புன்னா பயம்தான், பல்ல பிடுங்கினாலும் பாம்புன்னா பயம்தான். அந்த உணர்வு தான் சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தியாக இருந்தாலும் கவனமாக இருப்பது. இந்த 2 தவிர்த்து கன்னி ராசிக்கு இந்த 2025 முதல் சுற்று, முதல் 3-4 மாதங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும். அதுக்கு அடுத்து தான் கண்டிப்பாக மிக மிக எச்சரிக்கை. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல 4 கிரகம் வருது, பின்னாடி 4 கிரகங்கள் வருது உங்கள் பின்னாடி. ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே சனி இருக்காரு, அடுத்து சுக்கிரன் வந்து கொண்டிருக்கிறாரு, அதுக்கடுத்து சந்திரன் கோச்சார பலத்தில் வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கின்றாரு. அடுத்து கண்டிப்பாக செவ்வாயும் வந்து சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான நேரமாகவும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. கன்னி ராசிக்கு 5 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 5 மாதம் போல்ட்டாக செய்யுங்க. என்ன ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு தகுந்தவாறு இம்போர்ட்டா, எக்ஸ்போர்ட்டா, டெக்ஸ்டைல்ஸா, பெட்டிக்கடையா, புக்ஸா, பேங்கா, பேங்க் சம்மந்தப்பட்டதா, புக்ஸு சம்மந்தப்பட்டதா, தபால் தந்தி சம்மந்தப்பட்டதா, பதிவு சம்மந்தப்பட்டதா, பதிவுத்துறை சம்மந்தப்பட்டதா, பாருங்கள் எவ்வளவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதா, சாதாரண ஒரு பெட்டி கடை வைங்க, ஒரு மளிகை கடை வைங்க. எல்லா பொருளும் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் கன்னிக்கு உரிய இடம். கன்னிக்கு காலந்தாழ்த்தாமல் செய்யுங்க. அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு 2025 இன்னும் ஒரு 3-4 மாதத்திற்கு ஒரு மிக சிறப்பானதாக அமையும். உங்கள் தசை பற்றிய பார்த்துக்கோங்க. ஏங்க 3-4 மாதத்துக்கு தான் சாமி எங்களுக்கு நல்லா இருக்குமா, அதுக்கு மேலே நல்லா இருக்கான்ட்டு அதுக்கு மேலேயும் நல்லா இருக்கும். எது நடக்கணும், புதன் திசையில் சனி புத்தி நடக்கணும்.
நீங்க கும்ப லக்கணமாக இருக்கணும். சனி திசையில புதன் புத்தி நடக்கணும். நீங்க ரிஷப லக்கணமாக இருக்கணும். அந்த மாதிரி லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்தால் முழுவதும் ஆண்டு முழுவதும் கன்னி ராசிக்கு மிக சிறப்பானதாக அமையும். கன்னி ராசிக்கு மிக சிறப்பானதாக அமையும். அதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். 2025 நீங்கள் உங்களுக்கு இல்லை சுவாமிஜி நீங்கள் 9ஆம் நம்பருக்கு சொல்லிட்டீங்க, அந்த வருஷம் போகிற செவ்வாய்க்கு தான் சொல்லிட்டீங்க. அது இல்லை, அது அந்த கோணத்தில் சொல்வது. இது இந்த உங்களுடைய நேரங்களுக்கு தகுந்தவாறு உங்களுடைய கன்னி ராசியை நம்ம பரிசீலித்து பார்ப்பது. உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய ராசிநாதன் புதன் எங்கே இருக்காரு? 7ல் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ராசிநாதன் 7 மீனத்தில் நீசபங்க ராஜயோகத்தோட ராகம் சேர்ந்திருக்காரு. அப்போ ராகு புதன் சுக்கிரன் தான் என்ன ஆகும்? அபிரிதமான லாபத்தை கொடுப்பாரு. அபிரிதமான லாபத்தை கொடுத்து ஆகணும். அஸ்பர் ரூல்டு. ஏன்னா அது கேந்திரம், அந்த கேந்திரத்துக்கு கொடுத்து ஆகணும். நிச்சயமாக கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். கண்டிப்பாக ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம். விநாயகருடைய வழிபாடு மிக உகந்தது. விநாயகருடைய வழிபாடு மிக மிக உகந்தது. அடுத்து உத்தர நட்சத்திரம். எங்கெங்கும் காணினும் எம்பெருமான் இருக்கார் இல்லையா? பார்க்கும் இடமெல்லாம் பரந்தாமன் இருக்கும் இடமாக நோக்கி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போ நிச்சயமாக உத்தர நட்சத்திரக்காரவங்க ஐயப்பனை கும்பிடுங்க. ஐயப்பனை கும்பிட்டுவாங்க. அதில் ஐயப்பன் நல்லா வழிபடுங்க, மானசீகமாக வழிபடுங்க. சுவாமியே சரணமையப்பா என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஐயப்பன் வழிபாட்டை நல்லா பண்ணுங்க. மலையில் உள்ள தெய்வங்கள்லாம் நல்லா வழிபாடு பண்ணுங்க. குறிஞ்சி மலையில் முருகன் இருக்கார், சதுரகிரியில் இருக்கிறார், கைலாயத்தில் இருக்கிறார், பத்ரிநாத்தில் இருக்கிறார், கேதார்நாத்தில் இருக்கிறார், அமர்நாத்தில் இருக்கிறார், காசி விஸ்வநாயம், காசி விஸ்வநாத் இருக்கிறார், ஸ்ரீசைலம், காளேஸ்வரம், காளேஸ்வரம் விஸ்வநாதர் எவ்வளவு இருக்கு பாருங்க. அகோபிலம் இப்படிப்பட்ட உங்களுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட அகோபிலம், திருப்பதி வெங்கடாசுரபதி, அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட அதாவது திருநாகேஸ்வரம், உப்புலியப்பன், அந்த உப்புலியப்பன் கோவில், அதே மாதிரி சென்னையில் திருநின்றவூர், மதுரவள்ளி தாயார், செங்கமல நாச்சியார், எவ்வளவு இருக்கு பாருங்க கன்னிராசி. இப்படிப்பட்ட தெய்வங்கள் அம்பிகை வழிபாட பண்ண மேற்கொண்டு மிக சிறப்பானதாகும். ஆனால் தயவு செய்து குருபலம் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாந்துறாங்க. ஏன்னா குருபலம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. குருபலம் இருக்கும்போது ராகதேசில சந்திரபுத்தி இருந்தா, குருபலத்துல ராகதேசில சந்திரபுத்தி இருந்தா, இல்ல ராகதேசில கேது புத்தி கரும்பாம்பு செம்பாம்பு இருந்தா, இல்ல கேது தேசில சந்திரபுத்தி இருந்தா கெடுத்து சப்சரா ஆக்கிறது. அதனால கண்டிப்பாக நல்ல முறையில் ரொம்ப ஓரளவுக்கு கவனமாக இருந்து அந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக முதல்ல 6 மாதம் கண்ணை மூடிட்டு போங்க, பயப்படாமல் போங்க. எல்லாமே நன்மையில் முடியும், எந்த மாற்றமும் கிடையாது. மேற்கண்ட பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க, மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். புதியதாக ஆரம்பிக்கின்ற தொழிலை சுணங்காம லேட் பண்ணாம ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த புத்தாண்டு ஒரு புத்துணர்ச்சி ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.